ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்டை 10ல் 8 பேரால எஃபெக்டிவாக படிக்க முடியுது இல்லை. ஸோ இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம எப்படி எஃபெக்டிவாக படிக்கலாம், pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம எப்படி இன்னோவேட்டிவாக படிக்கலாம், ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம், வித் ஹை மார்க்ஸோட எப்படி நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 10 டிப்ஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 டிப்ஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்டை இன்னும் சூப்பரா படிக்கலாம். ஸோ புரிஞ்சு படிக்கலாம், ஹை மார்க்ஸஸ் நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி படிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபார்மா தமிழ். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே சரி, pharmacognosy-ஆ இருக்கட்டும், இல்லைனா சூட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருந்த அந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஸோ என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்க வந்து லவ்வோட படிச்சா மட்டும் தான் உங்களால் படிக்க முடியும். ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்க விரும்பி படிச்சா மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ விருப்பம் வர்றதுக்கு ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த சப்ஜெக்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எதை பத்தின ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இது வந்து எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டாலே இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு pharmacology அப்படிங்கிறது வந்து ஒரு அனாட்டமியும் பேத்தோபிசியாலஜி சேர்ந்தது தான் வந்து இந்த pharmacology. ஸோ அனாட்டமி அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கன்ஸ் வந்து எங்கே இருக்கு, ஸோ அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேத்தோபிசியாலஜி சப்ஜெக்ட்ல வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து எல்லாம் டிசீசஸ் வந்து வருது. ஸோ என்ன ஆர்கன்ல என்னென்ன மாதிரிலாம் டிசீசஸ் வந்து வருது அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கு. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதா வந்து pharmacology. ஸோ இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எங்க வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பக்கத்துல வந்து, சப்போஸ் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்க, இல்லைனா கிளினிக்ல ஒர்க் பண்றீங்க, ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இல்லைனா உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க வந்து, இல்ல வீட்டுல இருக்கிறவங்க யாராவது சம்திங் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரக்கை காட்டியோ, இல்லைனா வந்து எனக்கு வந்து டிசீஸ் இருக்கு, ஏன் இந்த மாதிரி மருந்து சொல்லுங்க, எனக்கு ஃபீவர் அடிக்குது, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஸோ இதுக்கு வந்து ஒரு மருந்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதனாலனா, ஸோ தலைவலிக்குது இல்லைன்னா காய்ச்சல் வருது அப்படின்னா பேராசிட்டமால் போடுன்னு சொல்லிடலாம். பட் எதனால வந்து நம்ம தெரிஞ்சு சொல்லணும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல இருக்கிற சைட் எஃபெக்ட்லாம் என்னென்ன, அந்த ட்ரக்கு சைட் எஃபெக்ட்லாம் என்னென்ன, ஸோ இந்த சைட் எஃபெக்ட் வந்து சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது டிசீசஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ இது மூலமா ஏதாச்சும் இந்த பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறத பாக்குறது இந்த pharmacology சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரக்ல வந்து என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் வந்து இருக்கு, ஸோ என்னெல்லாம் வந்து இந்த ட்ரக்லாம் போச்சு எப்படிலாம் அது என்ன மெக்கானிசம் ட்ரக் வந்து ஆக்ட் ஆகுது, ஸோ அவங்களுக்கு வேணே சப்போஸ் அந்த பேஷண்ட் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிசீஸை இந்த ட்ரக் பாதிக்குமா பாதிக்காதா, ஸோ சப்போஸ் டிசீசஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ட்ரக் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போட்டு அனாலிசிஸ் பண்ணி நம்ம கரெக்டான ட்ரக்கை கொடுக்கறதுக்கு pharmacology அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க கரெக்டான ட்ரக் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரக் வந்து சீக்கிரமா கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து நம்ம கரெக்டான முறையில கொடுக்கறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம நம்பி அடுத்த வாட்டி திருப்பி கேட்பாங்க. ஸோ லவ்வோட படிக்கணும். ஸோ லவ்வோட படிக்கிறது மட்டுமே இல்லாமல், சப்போஸ் அந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இன்னும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது உங்க கிளாஸ்ல வந்து எடுக்கிறவங்க வந்து எஃபெக்டிவா எடுக்கல, ஸோ கிளாஸ்ல எடுக்கிறவங்க ஸ்டாஃப் வந்து எஃபெக்டிவா எடுக்கல, ஏன்னா pharmacology எடுக்கிறதுக்கே ஒரு முறை வந்து இருக்கு. ஸோ அந்த முறைப்படி எடுத்தால் தான் பசங்களுக்கு வந்து இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி இந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஈஸியா புரியும், படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து அந்த pharmacology சப்ஜெக்ட் வந்து உங்க கிளாஸ் வந்து எஃபெக்டிவா எடுக்கப்படல அப்படின்னா யூடியூப்ஸ்ல நிறைய வந்து அவைலபிளா நிறைய ஸ்டாஃப் வந்து எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாஃபை நீங்க பின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா படிப்பீங்க. ஸோ இது மூலமா காலேஜில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, நீங்க pharmacology நல்லா மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ரெண்டாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரக் நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னு பாப்பீங்க. ஸோ அந்த டிசீஸை பத்தி நீங்க கிளியரா பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த ட்ரக்குள்ள வாங்க. ஸோ அந்த ட்ரக் நான் சொல்லும்போது இப்போ மார்க்கெட்ல என்ன ட்ரக் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ட்ரக் வந்து இந்த டிசீஸ்க்கு அதிகமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள போங்க. ஸோ அந்த ட்ரக் இப்போ என்ன மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன கிளாசிபிகேஷன் இந்த ட்ரக் வருது, ஸோ அந்த கிளாசிபிகேஷன் வேற என்ன ட்ரக் வருது, ஸோ வேற என்னெல்லாம் கிளாசிபிகேஷன்ஸ் இந்த ட்ரக்ல இருக்கு அப்படிங்கறது பார்த்ததுக்கு அப்புறமா ஏடிஆர் பாருங்க. ஸோ ஏடிஆர் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு ட்ரக்குக்கும் ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏடிஆர் அப்படின்னா என்ன ஒரு ட்ரக் எடுத்தாலுமே நாசியா வாமிட்டிங் அப்படின்னு தான் போடுவாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு ட்ரக்குக்கும் ஒரு ஸ்பெஷல் ஏடிஆர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஏடிஆரை தேடி இங்க படிக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து
அந்த pharmacology அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு. மூணாவதா நீங்க பார்க்க போகிறது ஜென்ரல் pharmacology. ஸோ இந்த ஜென்ரல் pharmacology நீங்க படிச்சா தான் உங்களால வந்து pharmacology அப்படிங்கிறத ஈஸியா படிக்க முடியும், இனோவேட்டிவா படிக்க முடியும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் எஃபெக்டிவா படிக்க முடியும். ஸோ இந்த ஜென்ரல் pharmacology வந்து pharmacoடைனமிக், pharmacokinetic. ஸோ இந்த pharmacologyல வந்து வேற ஒரு பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதனால வந்து கரெக்டான டோஸில் நீங்கள் ட்ரக் எடுக்கணும். ஸோ ட்ரக்கை வந்து நீங்கள் ஹை டோஸில் எடுத்தீங்கன்னா லோ டோஸ் எடுத்தீங்கன்னா ட்ரக் என்ன ஆகும் அப்படிங்கிற காமன் ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் படிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த உங்களால் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ், ட்ரக், டிசீஸ் இதெல்லாமே ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நாலாவது நம்ம பார்க்க போகிறது ரீட் ஆல் த கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ட்ரக்கை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த டிசீஸ் வந்து இருக்குது, இதுக்கு ட்ரக் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரக்குக்கு அந்த டிசீஸ் தகுந்த மாதிரி ட்ரக் எடுத்து கொடுப்பீங்க. ஸோ அந்த ட்ரக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது டிசீஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிசீஸும் நம்ம கொடுக்குற ட்ரக்கும் வேற ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வேற ஏதாவது டிசீஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க அதுக்கு ட்ரக் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்கை எடுக்கிறதுல வந்து வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் பார்த்து கொடுக்கறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிளாசிஃபிகேஷன்ஸை மாற்றுவாங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸை மாற்றி வேற ட்ரக்கை கொடுக்கும்போது வந்து இது ஒரு மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரக்குக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், வேறு எடுத்துக்கிற ட்ரக்குக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற டிசீஸுக்கும் இப்போ இருக்கிற டிசீஸ் நம்ம கொடுக்குற ட்ரக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டுட்ல இருக்கிற மாதிரி. ஸோ அஞ்சாவதா நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டிசீஸ்க்கு வந்து நிறைய ட்ரக்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அந்த டிசீஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் ட்ரக் இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த ட்ரக் வந்து அதிகமாக டேப்லெட், அதாவது எந்தெந்த ட்ரக்ல வந்து அதிகமாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்குக்கெல்லாம் வந்து என்னென்னலாம் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து வேற ஏதாவது ட்ரக் மாற்றி கொடுக்கலாமா இல்லையா. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து MOAக்குள்ள வரும், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நம்ம கொடுக்குற ட்ரக் வந்து அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸையும் என்ன மெக்கானிசம் வந்து அந்த ட்ரக் வந்து ஆக்ட் ஆகுது, ஒரு ட்ரக்குக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ட்ரக் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, என்னெல்லாம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நீங்க வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் பார்க்க ஆரம்பிங்க நாலாவதா. ஸோ அந்த அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஒரு ட்ரக்குக்கும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரக் நம்ம எடுக்கிறது மூலமா என்ன யூஸ் அப்படிங்கிறத கடைசியாக பாருங்க. ஏன்னா இந்த டிசீஸை பார்க்குற உடனே உங்களுக்கு வந்து ட்ரக் நேம் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கிளாசிஃபிகேஷன்ஸை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எல்லா கிளாசிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மனப்பாடமாக ஸ்டோர் ஆகுதும் அப்படின்னா ஆறாவது விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த 6th விஷயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே படித்த கிளாசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மறந்து போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. ஸோ அதில் வந்து அந்த ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க நீங்கள் படிக்கிற விஷயத்த திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸை திருப்பி படிங்க. ஸோ அதை எழுதி பார்க்கும்போது அதை வந்து திருப்பி எழுதி பாருங்க. ஸோ எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் மறதிகள் வந்து குறையும். ஸோ நீங்கள் ஃபிங்கரில், அதாவது எக்ஸாம் பேப்பரில் ஃபிங்கர் வச்ச உடனே வந்து கிளாசிஃபிகேஷன் படிக்காம கடனை எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ 7th ஒன் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சில வேர்ட்ஸ்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம எழுதி பார்த்தாலும் சரி, திருப்பி படிச்சாலும் சரி, அந்த வேர்டு வந்து மனசுலேயே பதியாம இருக்கும். ஸோ அந்த இதுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா அதற்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ மெட்ஃபார்மே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ METFORMA. ஸோ ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணி எம்முக்கு ஒரு கதை, ஸோ METக்கு ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்மாக அதை பிரித்து அதுக்கு நம்ம வந்து சின்ன கதை வந்து நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். பட் இது வந்து ரெகுலர் யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கதையை மனப்பாடம் பண்ண திருப்பி எழுதி பார்க்க இந்த ட்ரக்கோட நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஸோ 8வது நம்ம பார்க்க போகிறதுனா டீச். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஜூனியராக இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம். ஸோ நான் இன்னைக்கு இது படிச்சிருக்கேன், pharmacology இந்த டாபிக் நான் படிச்சிருக்கேன், இந்த ட்ரக்ல வந்து இப்போ ஈஸியாக வந்து கிளாஸ் புரிஞ்சு வச்சிருக்கேன், இந்த ட்ரக்குக்கு வந்து இப்படிலாம் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லைன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று, ஸோ அதோட வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணும்போது உங்கள் பிரெயின் கெப்பாசிட்டி கூடும். ஸோ இது மூலமாக வந்து நிறைய பேருக்கு ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து புரிஞ்சு அதை தெரியாமல் இருந்தால் அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். அது போக நீங்கள் படித்ததுனால உங்கள் பிரெயினில் இன்னும் வந்து அது கண்டிப்பாக அதிகமாக ஸ்டோர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ 9th ஃபேக்டர் என்னன்னா, நீங்கள் அதிகமாக வந்து எந்த புக்கில் படிக்கிறீங்க அந்த புக்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பத்மஜா புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புக்கை நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண புக்கே இந்த புக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த பத்மஜா அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கி ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதிகமாக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அதை யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க.
பட் கேடி திருப்பாதி அப்படிங்கிற புக் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இந்த புக்குமே வந்து ரொம்பவே வந்து இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற புக். ஸோ அதை தாண்டி சர்மா அப்படிங்கிற புக் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல புக்னு சொல்லலாம். ஸோ ஃபார்மகாலஜி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 10th ஃபேக்டர் என்னன்னா, நீ ஒரு விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அதில் இருக்கிறத லிங்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது புரிய ஆரம்பிக்க சொல்லலாம் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ஒரு ட்ரக் ஆகட்டும், அந்த ட்ரக்ல இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்ல இருக்கிற எம்ஓயு ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு ட்ரக்கோட நீங்க வந்து கரெக்டாக அதை புரிஞ்சு அதை வந்து லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ட்ரக்ல இருக்கிற எஃபெக்ட் என்ன, ஸோ அதோட யூஸ் என்ன, அதோட சைட் எஃபெக்ட் என்ன, ஸோ அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு ட்ரக்கோட கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா அதோட எஃபெக்ட் என்ன, ஸோ அதோட சைட் எஃபெக்ட் என்ன, ஸோ அதோட யூஸ் என்ன, நெக்ஸ்ட் அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொஞ்சம் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கேதர் பண்ண முடியும், ஈஸியா உங்களால புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இந்த 10 ஐடியாஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணினா ஃபார்மகாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப எஃபெக்டிவா நீங்க படிப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஹை மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு சப்ஜெக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்க.